வெல்கம் டு ஃபயர் ஆர்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் போட்டோம்னா நம்ம கலர் கொடுக்கும். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சால்ட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றப்ப நாங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கலக்கிறப்பே நமக்கு சிக்கன் 500 கிராம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விடுறப்ப ஆல்ரெடி சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடுறோம்னால நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணல. கொஞ்சம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி வேண்டாம், லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஆஃப் வினிகர் இல்லைனா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 15 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். இதை அப்போ தான் அந்த சிக்கன் 65ல் நம்ம சிக்கனில் மசாலாலாம் ஏறி இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு இந்த சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு சிக்கன் 65 சிக்கன் பீசஸை நம்ம போடலாம். இப்போ நல்லா பாதி கொஞ்சம் வெந்திருக்கு. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறேன், பபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ வெந்த உடனே நம்ம திருப்பிக்கலாம். பபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சுவையான சிக்கன் 65 ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் உங்கள் சிக்கன் 65 செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.